Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A and B are vector expresses A வந்து கொடுத்துட்டான் B கொடுத்துட்டான். யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு A and B. என்னோட யூனிட் வெக்டர் எப்படி இருக்கணும்? Aக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும், Bக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு வெக்டார் வேணும் which is perpendicular to both A and B. ஈஸியஸ்ட் மெத்தட் என்ன? ரெண்டு வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துரு. 2 1 0 1 minus 1 0. ஓகேவா? இப்போ பாரு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சேன்னா ஐ கேப் போட்டால் 0 ஆகுது, ஜே கேப் போட்டால் 0. அப்போ கே கேப் போட்டால் எனக்கு ஆன்சர் என்ன வருது? -2 -1. ஸோ -3 கே கேப். புரியுதா? இப்போ இந்த வெக்டார் தான் எப்படி இருக்கும்? ஏக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும், பிக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க? யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு ஏ அண்ட் பி. இப்போ இதுக்கு யூனிட் வெக்டர் வேணா என்ன பண்ணுவோம்? இதோட மேக்னிட்யூட் கண்டுபிடி. இதோட மேக்னிட்யூட் என்ன? 3. அப்போ நீ 3 கே கேப்பை 3ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன ஆகும்? கே கேப் கிடைக்கும். அப்போ இந்த வெக்டார் பார்த்தனா ஏ வெக்டாருக்கும் பெர்பெண்டிகுலர், பி வெக்டாருக்கும் பெர்பெண்டிகுலர். இதோட மேக்னிட்யூட் என்ன தான்? 1 தான். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.